ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக் தொகுதி 1ல் இருக்க நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு நுண்ணுயிரியல். நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு நுண்ணுயிரியல். நுண்ணுயிரிகள் பற்றி 5 பிரிவின் கீழ் படிக்கலாம். அவை வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா. வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா. வைரஸ் டேஷ் மற்றும் டேஷால் ஆனது. மரபு பொருள் மற்றும் புரதம். மரபு பொருள் மற்றும் புரதம். லத்தீன் மொழியில் வைரஸ் என்பதன் பொருள் விஷம். லத்தீன் மொழியில் வைரஸ் என்பதன் பொருள் விஷம். வைரஸை பற்றிய படிப்பு வைராலஜி. வைராலஜி. வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் 10,000 மடங்கு சிறியவை. வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் 10,000 மடங்கு சிறியவை. வைரஸ் மையப்பகுதியில் டேஷ் அல்லது டேஷை கொண்டுள்ளது. டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. பாக்டீரியோபேஜ் என்பது வைரஸின் சிக்கலான வடிவம். பாக்டீரியோபேஜ் என்பது வைரஸின் சிக்கலான வடிவம். இன்ஃப்ளூயன்சா என்பது கோள வடிவம். இன்ஃப்ளூயன்சா கோள வடிவம். புகையிலை மொசைக் வைரஸ் உருளை வடிவம். புகையிலை மொசைக் வைரஸ் உருளை வடிவம். வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளன. வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளன. வைரஸ்கள் எவற்றில் பதில்வினை புரியும்? வெப்பம், வேதிப்பொருள் மற்றும் கதிரியக்கம். வைரஸ்கள் எவற்றில் பதில்வினை புரியும்? வெப்பம், வேதிப்பொருட்கள் மற்றும் கதிரியக்கம். உலகில் முதன்முதலில் தோன்றிய உயிரினம் பாக்டீரியா. உலகில் முதன்முதலில் தோன்றிய உயிரினம் பாக்டீரியா. பாக்டீரியாக்கள் என்பவை ஒரு செல்லால் ஆன புரோகேரியாட்டுகள். அவை உட்கரு அற்றவை. பாக்டீரியாக்கள் என்பவை ஒரு செல்லால் ஆன புரோகேரியாட்டுகள். அவை உட்கரு அற்றவை. பாக்டீரியா வகைப்பாட்டியலில் எதில் இடம்பெற்றுள்ளது? மொனிரா. பாக்டீரியா வகைப்பாட்டியலில் எதில் இடம்பெற்றுள்ளது? மொனிரா. பாக்டீரியாவை பற்றிய படிப்பு பாக்டீரியாலஜி. பாக்டீரியா 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் அளவுடையது. பாக்டீரியா 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் அளவுடையது. பாக்டீரியாவின் 2 வகை: காற்று சுவாச பாக்டீரியா, காற்றில்லா சுவாச பாக்டீரியா. பாக்டீரியாவின் 2 வகை: காற்று சுவாச பாக்டீரியா, காற்றில்லா சுவாச பாக்டீரியா. பாக்டீரியாவின் செல் அமைப்பு வெளியடுக்கு செல் சுவர், உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு, உட்கரு சவ்வு இல்லை. பாக்டீரியாவுடைய செல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, வெளியடுக்கு செல் சுவரால் ஆனது. உட்கரு பொருட்கள் அப்படின்னா என்னென்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கரு சவ்வு மட்டும் அதில் இருக்காது. கூடுதலாக காணப்படும் குரோமோசோமல் டிஎன்ஏ பிளாஸ்மிட் காணப்படும். புரதச் சேர்க்கை நடைபெறுவது 70S ரைபோசோம்களால். பாக்டீரியாவில் புரதச் சேர்க்கை நடைபெறுவது 70S ரைபோசோம்களால். இடப்பெயர்ச்சி கசை இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்து. மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உடலம், எண்டோபிளாச வலைப்பின்னல்லாம் இதில் இல்லை. மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உடலம், எண்டோபிளாச வலைப்பின்னல்கள் இல்லை. வடிவத்தை பொறுத்து பாக்டீரியாக்கள் கோல் வடிவம், சுருள் வடிவம், கோள அல்லது பந்து வடிவம். கோல் வடிவம், சுருள் வடிவம், கோள அல்லது பந்து வடிவம். கோல் வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். கோல் வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். சுருள் வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு ஸ்பைரில்லா சொல்லுவோம். ஹெலிகோபாக்டர் பைலோரி. சுருள் வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி. கோள அல்லது பந்து வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு டிப்ளோகாக்கஸ். அதாவது ஒட்டி கொண்டு இணைகளாக இருந்தால் அது டிப்ளோகாக்கஸ். சங்கிலி வடிவில் இருப்பது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. ஸ்ட்ரெப்டோகாக்கஸும் நிமோனியாவும். கொத்தாக இருந்தால் ஸ்டைபைலோகாக்கஸ். கோள வடிவ அல்லது பந்து வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ஒட்டி கொண்டு இருந்துச்சுன்னா அது டிப்ளோகாக்கஸ். சங்கிலி வடிவில் இருந்தால் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. கொத்தாக இருந்தால் ஸ்டைபைலோகாக்கஸ். விப்ரியோ அப்படிங்கிறது கமா வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரே. விப்ரியோ அப்படிங்கிறது கமா வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரே. ஒற்றை கசையிலைக்கு எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரே. ஒற்றை கசையிலைக்கு எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரே. ஒரு முனை கற்றை கசையிலைக்கு எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ் பாக்டீரியா. ஒரு முனை கற்றை கசையிலை எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ் பாக்டீரியா. இருமுனை கற்றை கசையிலைக்கு எடுத்துக்காட்டு ரோடோஸ்பைரில்லம் ரூபரம். இருமுனை கற்றை கசையிலைக்கு எடுத்துக்காட்டு ரோடோஸ்பைரில்லம் ரூபரம். சுற்று கசையிலைக்கு எடுத்துக்காட்டு ஏகோலை. சுற்று கசையிலைக்கு எடுத்துக்காட்டு ஏகோலை. கசையிலைகள் அற்றவைக்கு எடுத்துக்காட்டு கோரினி பாக்டீரியம் டீப்தீரியா. கசையிலைகள் இல்லாத பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா கோரினி பாக்டீரியம் டீப்தீரியா. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு சைனோபாக்டீரியா. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு சைனோபாக்டீரியா. வேதிச்சேர்க்கை பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு மனிதனின் சிறுகுடலில் வாழும் ஏகோலை. அது அம்மோனியா மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடை பயன்படுத்தி கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கிறது.
வேதிச்சேர்க்கை பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு மனிதனின் சிறுகுடலில் வாழும் ஏகோலை. இது வந்து அம்மோனியா மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடை பயன்படுத்தி கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கிறது. பாக்டீரியாக்கள் இனப்பெருக்கம் செய்வது பிளத்தல் முறையில், இரண்டாக பிளத்தல் அல்லது பலவாக பிளத்தல். பாக்டீரியங்கள் இனப்பெருக்கம் செய்வது பிளத்தல் முறை, இரண்டாக பிளத்தல் அல்லது பலவாக பிளத்தல். எந்த வகை பூஞ்சையில் பச்சையம் காணப்படுவது இல்லை அப்படின்னா யூகேரியாட் வகை. யூகேரியாட் வகை. ஒளியற்ற சூழலில் வளர்ப்பவை வந்து ஒரு செல் உயிரி ஈஸ்டும் பல செல் வந்து பென்சீலியமும். ஒளியற்ற சூழலில் வளர்வது ஒரு செல் உயிரியான ஈஸ்டும் பல செல் உயிரியான பென்சீலியமும். பூஞ்சைகளை பற்றிய படிப்பு மைக்காலஜி. மைக்காலஜி. பூஞ்சைகளில் சுமாராக 7000 இனங்கள் உள்ளன. பூஞ்சைகளில் சுமாராக 7000 இனங்கள் உள்ளன. வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக காணப்படுவது ஈஸ்ட். வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக காணப்படுவது ஈஸ்ட். ஈஸ்ட் வளரும் இடம் அனைத்து வகையான சர்க்கரை ஊடகங்கள். அனைத்து வகையான சர்க்கரை ஊடகங்களில். ஈஸ்ட் செல்களின் வடிவம் முட்டை வடிவம். அதில் வந்து செல் சுவர் உட்கருலாம் இருக்கும். ஈஸ்ட் செல்களின் வடிவம் முட்டை வடிவம். ஈஸ்டினால் உற்பத்தி செய்யப்படும் சைமேஸ் என்ற நொதியின் உதவியினால் நொதித்தல் நடைபெறுகிறது. ஈஸ்டினால் உற்பத்தி செய்யப்படும் சைமேஸ் என்ற நொதியின் உதவியினால் நொதித்தல் நடைபெறுகிறது. ஈஸ்டில் சுவாசித்தல் காற்றில்லா சுவாசம். சுவாசித்தல் வந்து காற்றில்லா சுவாசம். ஈஸ்டில் இனப்பெருக்கம் மொட்டு விடுதல். காளானின் கனி உறுப்பு குடை போன்ற அமைப்பு. காளானின் கனி உறுப்பு குடை போன்ற அமைப்பு. காளானில் காணப்படும் பிளவு போன்ற அமைப்பு செவில்கள், அதாவது கில்ஸ். செவில்களில் காணப்படுவது வித்துக்கள், அதாவது ஸ்போர்கள். செவில்களில் காணப்படுவது வித்துக்கள், ஸ்போர்கள். கனியுறுப்பின் அடியில் இருக்கக்கூடியதான் மைசீலியம். அந்த மைசீலியத்தை ஒட்டி நூல் போன்று காணப்படுவது தான் வந்து ஹைப்பா. ஹைப்பாவின் சுவர் வந்து என்னன்னு சொல்லணும்னா கைட்டின் என்ற செல்லுலோஸால் ஆனது. அந்த மேலே இருக்க குடை போன்ற பகுதிக்கு அடியில் காணக்கூடிய பகுதி தான் வந்து என்னென்னா மைசீலியம். அதில் வந்து நூல் போன்று காணப்படுவது வந்து ஹைப்பா. அந்த ஹைப்பாவின் சுவரை நம்ம என்னன்னு சொல்லணும்னா கைட்டின் என்ற செல்லுலோஸால் ஆனது. காளான்களுக்கு தேவையான சத்துக்களை கடத்த உதவுவது ஹைப்பா. காளான்களுக்கு தேவையான சத்துக்களை கடத்த உதவுவது ஹைப்பா. காளான்களில் இனப்பெருக்கம் துண்டாதல் மற்றும் ஸ்போர் உருவாதல். துண்டாதல் மற்றும் ஸ்போர் உருவாதல். மட்குண்ணி பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு ரைசோபஸ், பென்சீலியம், அகாரிகஸ். மட்குண்ணி பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு ரைசோபஸ், அகாரிகஸ், பென்சீலியம். ஒட்டுண்ணி பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு பக்சீனியா, அல்புகோ, உஸ்டிலோகோ. ஒட்டுண்ணி பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு பக்சீனியா, அல்புகோ, உஸ்டிலோகோ. கூட்டுயிரி பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு மைக்கோரைசா. கூட்டுயிரிங்கிறது வாஸ்குலர் தாவரங்களின் வேர்களில் காணப்படும் கூட்டுயிரியாக அது வந்து மைக்கோரைசா. ஆல்காக்கள் என்பவை யூகேரியாட் உயிரினம். ஆல்காக்கள் என்பது யூகேரியாட் உயிரினம். ஆல்காக்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? நீர்ப்புற்கள். நீர்ப்புற்கள். ஆல்காவை பற்றிய படிப்பு ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி. ஆல்காவை பற்றிய படிப்பு ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி. ஆல்காக்கள் 1 மைக்ரானிலிருந்து 50 மைக்ரான் வரை வேறுபடுகின்றன. ஆல்காக்கள் 1 மைக்ரானிலிருந்து 50 மைக்ரான் வரை வேறுபடுகின்றன. ஒரு செல் ஆல்காவுக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனாஸ். ஒரு செல் ஆல்காவுக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனாஸ். பல செல் ஆல்காவுக்கு எடுத்துக்காட்டு சர்க்காசம். பல செல் ஆல்காவுக்கு எடுத்துக்காட்டு சர்க்காசம். கிளாமிடோமோனாஸின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா நகரும் திறனுடையது, நன்னீர்வாழ் பாசி, முட்டை அல்லது கோளம் அல்லது பேரிக்காய் வடிவத்தில் காணப்படும், செல்லுலோஸ் காணப்படும், சைட்டோபிளாசம் காணப்படும், 2 சுருங்கும் நுண்குமிழ்கள் காணப்படும். இதில் வந்து இனப்பெருக்கம் வந்து பால் இனப்பெருக்கம் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம். கிளாமிடோமோனாஸின் அமைப்பு நகரும் திறனுடையது, நன்னீர் வாழ் பாசி, முட்டை அல்லது கோள வடிவம் அல்லது பேரிக்காய் வடிவம், செல்லுலோஸ் காணப்படும், சைட்டோபிளாசம் காணப்படும், 2 சுருங்கும் நுண்குமிழ்கள் காணப்படும். இனப்பெருக்கம் வந்து பால் அல்லது பாலிலா இனப்பெருக்கம். நிறமிகளுடைய பெயர்கள் பார்க்கலாம். பியூகோசாந்தின் அப்படின்னா அது வந்து பழுப்பு நிற நிறமி. பியூகோசாந்தின் பழுப்பு நிற நிறமி. சாந்தோஃபில் மஞ்சள் நிற நிறமி. பைகோ எரித்ரின் சிவப்பு நிற நிறமி. பைகோசைனின் நீல நிற நிறமி. புரோட்டோசோவா என்பது ஒரு செல் யூகேரியாட்டு. புரோட்டோசோவா அப்படிங்கிறது ஒரு செல்லால் ஆன யூகேரியாட் உயிரினம். புரோட்டோசோவா என்றால் கிரேக்கத்தில் என்ன பொருள்னா புரோட்டோஸ் அப்படின்னா முதல் என்றும் சோவன் அப்படின்னா விலங்கு, முதல் விலங்கு. புரோட்டோசோவா என்றால் கிரேக்கத்தில் என்ன பேர் மீனிங் அப்படின்னா முதல் விலங்கு. புரோட்டோஸ் அப்படின்னா முதல், சோவன் அப்படின்னா விலங்கு. புரோட்டோசோவாவை பற்றி படிப்பது புரோட்டோ விலங்கியல். புரோட்டோசோவாவை பற்றி படிப்பது புரோட்டோ விலங்கியல். புரோட்டோசோவாக்களின் அளவு 2லிருந்து 200 மைக்ரான். 2லிருந்து 200 மைக்ரான். புரோட்டோசோவாக்களின் வகைகள் சிலியேட்டா. சிலியேட்டா அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு பாரமீசியம். அடுத்து பிளாஜெல்லேட்டா. பிளாஜெல்லேட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கசை இலைகளால் இடம்பெறும். அதுக்கு எடுத்துக்காட்டு பிளாஜெல்லேட்டாக்கு எடுத்துக்காட்டு யூக்ளினா. அடுத்து சூடோ போடியா. இது வந்து போலிகால்களால் இடம்பெறக்கூடியது. எடுத்துக்காட்டு அமீபா. சிலியேட்டானா சிலியாக்களால் இடம்பெறக்கூடியது. அது வந்து பாரமீசியம்.
ஃப்ளாஜெல்லேட்டா அப்படின்னா அது வந்து கசை இலைகளால் இடம்பெயரக்கூடியது. அது வந்து எடுத்துக்காட்டு யூக்ளினம். சூடோபோடியாக எடுத்துக்காட்டு போலிக்கால்களால் இடம்பெறும் எடுத்துக்காட்டு வந்து அமீபா. ஸ்போரோசோவா அப்படின்னா ஒட்டுண்ணிகள். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பிளாஸ்மோடியம். அமீபாவினுடைய அமைப்பு பார்க்கலாம். ஒரு செல், ஒழுங்கற்ற வடிவம், செல் சவ்வு, உட்கரு, சைட்டோபிளாசம் எல்லாமே இருக்கும். அமீபா வந்து ஒரு புரோட்டோசோவா. இடம்பெயர்வு வந்து போலிக்கால்கள் மூலம் இடம்பெறுகிறது. இடம்பெயர்வு வந்து என்னென்னா போலிக்கால், லத்தீனில் வந்து அது என்னென்னு சொல்லுவாங்க, பொய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அமீபாவினுடைய அமைப்பு ஒரு செல்லாலான ஒரு உயிரினம், ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படும். செல் சுவர், உட்கரு, சைட்டோபிளாசம், செல் சவ்வு எல்லாமே இருக்கும். அமீபா வந்து ஒரு புரோட்டோசோவா. இடப்பெயர்வு வந்து போலிக்கால்கள் மூலம் அது வந்து இடம்பெயரும். உணவை வந்து விழுங்கும். எதன் மூலம் விழுங்கும் அப்படின்னா உணவு குமிழ் மூலம் விழுங்கும். உணவு குமிழ். கழிவு நீக்கம் வந்து சுருங்கும் நுண்குமிழ் மூலம் நடைபெறும். இந்த சுருங்கும் நுண்குமிழ் எங்கே காணப்படும் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் காணப்படும். உணவை வந்து விழுங்கும், அது வந்து உணவு குமிழ் மூலம் விழுங்கும். கழிவு நீக்கம் வந்து சுருங்கும் நுண்குமிழ் மூலம் நடைபெறும், காணப்படுவது சைட்டோபிளாசத்தில். இனப்பெருக்கம் இணைவு மற்றும் ஸ்போர் உருவாதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறும். ஆன்டி என்ற வார்த்தையின் பொருள் வந்து எதிராக அப்படின்ற மீனிங். எதிர் உயிர்கொல்லி பொருட்கள் எதிலிருந்து பெறப்படும்? உயிருள்ள உயிரினத்திலிருந்து பெறப்படும். எதிர் உயிர்கொல்லி பொருட்கள் வந்து எதிலிருந்து பெறப்படும் அப்படின்னா உயிருள்ள உயிரினத்திலிருந்து. முதல் எதிர் உயிர்கொல்லியை கண்டறிந்தவர் சர் அலெக்சாண்டர் பிளெமிங் 1928 பென்சிலின். முதல் எதிர் உயிர்கொல்லியை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் பிளெமிங் 1928 பென்சிலினை கண்டுபிடிச்சாரு. பென்சிலின் எதிலிருந்து பெறப்பட்டது? பென்சிலின் கிரைசோஜீனம் என்ற பூஞ்சையிலிருந்து. பென்சிலின் வந்து எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா பென்சிலின் கிரைசோஜீனம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து. பென்சிலின் பயன்படுவது டெட்டனஸ், டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த. பென்சிலின் பயன்படுவது டெட்டனஸ், டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த. ஸ்ட்ரெப்டோமைசின் என்னும் உயிர் எதிர்கொல்லி எந்த பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ். ஸ்ட்ரெப்டோமைசின் என்னும் எதிர் உயிர்கொல்லி எந்த பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ். சுண்டெலிகளில் பாக்டீரிய தொற்றினை குணமாக்க பயன்படுத்தப்பட்டது சூடோயூரிடிமைசின். இத்தாலிய நாட்டின் மண் மாதிரியில் காணப்பட்ட ஒரு வகையான நுண்ணுயிர் இது. சூடோயூரிடிமைசின் அப்படின்னா சுண்டெலிகளில் பாக்டீரிய தொற்றினை குணமாக்க பயன்படுத்தப்பட்டது சூடோயூரிடிமைசின். இது வந்து இத்தாலிய நாட்டின் மண் மாதிரியில் காணப்பட்ட ஒரு வகையான நுண்ணுயிரி. ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற நோய்க்கு சிகிச்சை அளிக்க ஸ்ட்ரெப்டோமைசின் எந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது அப்படின்னா பிளேக் நோய்க்கு. ஸ்ட்ரெப்டோமைசின் எந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது? பிளேக்கு. இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிலிருந்து தயாரிக்கப்படுவது தடுப்பூசிகள். இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிலிருந்து தயாரிக்கப்படுவது தடுப்பூசிகள். முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் வந்து எட்வர்ட் ஜென்னர். முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஜென்னர். வேக்சினேஷன் என்ற சொல் யாரால் சூட்டப்பட்டது? எட்வர்ட் ஜென்னர். வேக்சினேஷன் என்ற சொல் வந்து யாரால் சூட்டப்பட்டது? எட்வர்ட் ஜென்னர். வேக்சினேஷன் நோய் தடுப்பு என்றும் அழைக்கப்படும். வேக்சினேஷன் நோய் தடுப்பு என்றும் அழைக்கப்படும். தட்டம்மைக்கு MMR, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா, காச நோய் இந்த மூணுக்குமே வந்து PCG தடுப்பூசி வந்து யூஸ் பண்ணுறாங்க. தட்டம்மைக்கு MMR, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா, காச நோய்க்கு வந்து PCG. உயிரியல் முறையில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியம் சைனோபாக்டீரியா நாஸ்டாக். உயிரியல் முறையில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியம் வந்து சைனோபாக்டீரியமும் நாஸ்டாக்கும். பூச்சிகளை கட்டுப்படுத்தும் நுண்ணுயிரி பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். பூச்சிகளை கட்டுப்படுத்தும் நுண்ணுயிரி என்னென்ன? பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். வேர்களுக்கு பாதுகாப்பளித்து தாவரங்களில் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்துவது வந்து ட்ரைகோடெர்மா பூஞ்சை. வேர்களுக்கு பாதுகாப்பளித்து தாவரங்களில் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்துவது ட்ரைகோடெர்மா பூஞ்சை. பூச்சிகள் மற்ற கணுக்காலிகளை தாக்குவது பாக்குலோ வைரஸ்கள். பூச்சிகள் மற்ற கணுக்காலிகளை தாக்குவது வந்து பாக்குலோ வைரஸ்கள். காற்று சுவாச நுண்ணுயிரியான நைட்ரோபாக்டர் சிற்றினம் கழிவுகளில் காணப்படும் கரிமப் பொருட்களை உட்கொள்கிறது. காற்று சுவாச நுண்ணுயிரியான நைட்ரோபாக்டர் சிற்றினம் கழிவுகளில் காணப்படும் கரிமப் பொருட்களை உட்கொள்கிறது. காற்றில்லா நிலையில் கழிவுப் பொருட்களை சுத்திகரிக்க மெத்தனோ பாக்டீரியங்கள் பயன்படுகிறது. காற்றில்லா நிலையில் கழிவுப் பொருட்களை சுத்திகரிக்க மெத்தனோ பாக்டீரியங்கள் பயன்படுது. உயிரி வாயு உற்பத்தி செய்யும் பாக்டீரியங்கள் மெத்தனோஜென்கள். உயிரி வாயு உற்பத்தி செய்யும் பாக்டீரியங்கள் மெத்தனோஜென்கள். ஆல்கஹால் தயாரிக்கப்படுவது ஈஸ்டின் உதவியால். பீர் வந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அரிசி மற்றும் பார்லி தானியத்தில் உள்ள சர்க்கரையை நொதித்தலுக்கு உட்படுத்தி. பீர் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அரிசி மற்றும் பார்லி தானியத்தில் உள்ள சர்க்கரையை நொதித்தலுக்கு உட்படுத்தி.
மிருதுவாக்கலில் பயன்படும் தாவரம் ஆளி. மிருதுவாக்கலில் பயன்படும் தாவரம் ஆளி. லினன் நூல் இலைகள் மிருதுவாக்கல் முறையில் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா சூடோமோனாஸ் ஏரிஜினோசா. லினன் நூல் இலைகள் மிருதுவாக்கல் முறையில் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா சூடோமோனாஸ் ஏருஜினோசா. ரொட்டியின் சத்துக்களை அதிகப்படுத்த சேர்க்கப்படுவது குளோரெல்லா. ரொட்டியின் சத்துக்களை அதிகப்படுத்த சேர்க்கப்படுவது வந்து குளோரெல்லா. பாலை தயிராக மாற்றுவது லாக்டோபாசில்லஸ். பாலை தயிராக மாற்றுவது லாக்டோபாசில்லஸ். தயிரை பதப்படுத்தும் போது கிடைப்பது பன்னீர். தயிரை பதப்படுத்தும் போது கிடைப்பது பன்னீர். உணவு செரிமானத்தில் பயன்படும் பாக்டீரியா லாக்டோபாசில்லஸ் அசிட்டோபிலஸ். உணவு செரிமானத்தில் பயன்படும் பாக்டீரியா லாக்டோபாசில்லஸ் அசிட்டோபிலஸ். விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் பாக்டீரியம் ஏகோலை. இது வந்து மனிதனின் குடலில் வாழும். விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் பாக்டீரியம் ஏகோலை. இது வந்து மனிதனின் குடலில் வாழும். லாக்டிக் அமில பாக்டீரியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லாக்டோபாசில்லஸ் அசிட்டோபிலஸ். லாக்டிக் அமில பாக்டீரியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லாக்டோபாசில்லஸ் அசிட்டோபிலஸ். ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரை நுண்ணுயிரிகளின் உதவியால் ஆல்கஹாலாக மாற்றப்படுவது நொதித்தல். ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரை நுண்ணுயிரிகளின் உதவியால் ஆல்கஹாலாக மாற்றப்படுவது நொதித்தல். ஊற வைத்தல் 2 வகை. வேதியியல் முறை, நொதித்தல் முறை. ஊற வைத்தல் அப்படிங்கிறது வந்து 2 முறை. வேதியியல் முறை, நொதித்தல் முறை. வேதியியல் முறை ஊற வைத்தலுக்கு எடுத்துக்காட்டு வினிகர், ஆல்கஹால், தாவர எண்ணெய். வேதியியல் முறை ஊற வைத்தலுக்கு எடுத்துக்காட்டு வினிகர், ஆல்கஹால், தாவர எண்ணெய். நொதித்தல் முறை ஊற வைத்தலுக்கு எடுத்துக்காட்டு லாக்டோபாசில்லஸ் பாக்டீரியம் லாக்டிக் அமிலத்தை உற்பத்தி செய்யும். லாக்டோபாசில்லஸ் பாக்டீரியம் லாக்டிக் அமிலத்தை உற்பத்தி செய்யும். திரவ உணவுகளை பாதுகாக்கும் முறை பதப்படுத்துதல். திரவ உணவுகளை பாதுகாக்கும் முறை பதப்படுத்துதல். பதப்படுத்துதல் முறையினை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டர் 1862. பதப்படுத்துதல் முறையினை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டர் 1862. பதப்படுத்துதல் முறை எப்படி அப்படின்னா, பாலை 70 டிகிரி சென்டிகிரேடுக்கு கொதிக்க வைக்கவும், பின் 10 டிகிரி சென்டிகிரேடுக்கு குளிர்விக்கவும். பதப்படுத்துதல் முறை எப்படி அப்படின்னா, பாலை 70 டிகிரி சென்டிகிரேடுக்கு கொதிக்க வைக்கவும், பின் 10 டிகிரி சென்டிகிரேடுக்கு குளிர்விக்கவும். ப்ரோபயாட்டிக்களுக்கு எடுத்துக்காட்டு லாக்டோபாசில்லஸ் அசிட்டோபிலஸ், பைபிடோபாக்டீரியம் பைபிடம். தயிர் மற்றும் பாலில் சேர்க்கப்படும் அது வந்து உயிருள்ள பாக்டீரியம் அதெல்லாம். ப்ரோபயோட்டிக்களுக்கு எடுத்துக்காட்டு லாக்டோபாசில்லஸ் அசிட்டோபிலஸ், பைபிடோபாக்டீரியம் பைபிடம். வயிற்று புண்களை குணப்படுத்த உதவும் ப்ரோபயோட்டிக் வந்து பைபிடோபாக்டீரியம் பைபிடியம் ஹெலிகோபாக்டர். பைபிடோபாக்டீரியமும் பைபிடம் ஹெலிகோபாக்டரும். வயிற்று புண்களை குணப்படுத்த உதவும் ப்ரோபயோட்டிக் வந்து பைபிடோபாக்டீரியமும் பைபிடம் ஹெலிகோபாக்டர். குழந்தை பருவத்தில் உருவாகும் மலச்சிக்கலை குணப்படுத்த பயன்படுவது பைபிடோபாக்டீரியம் பிரிவே. குழந்தை பருவத்தில் உருவாகும் மலச்சிக்கலை குணப்படுத்த பயன்படுவது பைபிடோபாக்டீரியம் பிரிவே. பிரியான் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? புரதத்தாலான தொற்றுத்துகள். பிரியான் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? புரதத்தாலான தொற்றுத்துகள். திடீர் மாற்றமடையாத தீங்கு தராத புரதங்கள் பிரியான். திடீர் மாற்றமடையாத தீங்கு தராத புரதங்கள் பிரியான். பாலூட்டிகளில் காணப்படும் பிரியான் எதை பாதிக்கும்? மூளையின் அமைப்பு மற்றும் நரம்பு திசுக்கள். அதாவது இது என்ன நோய் அப்படின்னா, குயிஸ்ட் பெல்ட் ஜேக்கப் நோய் அப்படிங்கிற நோய். குயிஸ்ட் பெல்ட் ஜேக்கப் நோய். பாலூட்டிகளில் காணப்படும் பிரியான் எதை பாதிக்கும்? மூளையின் அமைப்பு அல்லது நரம்பு திசுக்கள். குயிஸ்ட் பெல்ட் ஜேக்கப் நோய். ஒரு முழுமையான வைரஸ் துகள் விரியான். ஒரு முழுமையான வைரஸ் துகள் விரியான். வைரஸ்கள் செல்லுக்கு வெளியே காணப்பட்டால் அவை விரியான். வைரஸ்கள் செல்லுக்கு வெளியே காணப்பட்டால் அவை விரியான். உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்துபவை விரியான். உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்துபவை விரியான். அப்புறம் பார்த்தோன்னா மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் பார்க்கலாம். காசநோய். காசநோய் வந்து எந்த பாக்டீரியாவால் ஏற்படுது? அதாவது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. அதுக்கு தடுக்கிறதுக்கு தடுப்பூசி வந்து பிசிஜி. காலரா வந்து விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. இதுக்கு வந்து தடுப்பூசி இருக்குது. அப்புறம் சுகாதாரம் தான் முக்கியம். சாதாரண சளி வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸால் ஏற்படுது. ரேபீஸ் வந்து ரேப்டோவிரிடி அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுது. ரேபீஸ் வந்து ரேப்டோவிரிடி அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுது. அமீபிக் சீதபேதி வந்து எண்டமிபா ஹிஸ்டாலிக்கா அப்படிங்கிற புரோட்டோசோவால் ஏற்படுது. இதுக்கு வந்து என்ன ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா மெட்ரோனிடயசோல் அப்படிங்கிற உயிர் எதிர்கொல்லி பயன்படுத்துகிறாங்க. மெட்ரோனிடயசோல் அப்படிங்கிற உயிர் எதிர்கொல்லி பயன்படுத்துகிறாங்க. அமீபிக் சீதபேதி வந்து எண்டமிபா ஹிஸ்டாலிக்கா அப்படிங்கிற புரோட்டோசோவால் ஏற்படுது. இதுக்கு வந்து மெட்ரோனிடயசோல் அப்படிங்கிற உயிர்கொல்லி பயன்படுத்துகிறாங்க. மலேரியா வந்து பிளாஸ்மோடியம்
பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிற புரோட்டோசோவால் ஏற்படுது. இதுக்கு வந்து குயினன், குளோரோகுயின் அப்படிங்கிற இது வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து விலங்குகளில் ஏற்படும் நோய்கள் பார்க்குறோம். ஆந்த்ராக்ஸ் வந்து பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. அதுக்கு தடுப்பூசி தான் போடுவாங்க. ஆந்த்ராக்ஸ் வந்து பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. வாய் மற்றும் கால் குழம்பு நோய் வந்து ஆப்ரோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுது. இதுக்கு வந்து எஃப்எம்டி தடுப்பூசி போடுறாங்க. வாய் மற்றும் கால் குழம்பு நோய் வந்து ஆப்ரோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுது. எஃப்எம்டி தடுப்பூசி. தாவரங்களில் ஏற்படக்கூடிய சில நோய்கள் சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிறது எதில் ஏற்படுது அப்படின்னா என்ன இதால் ஏற்படுதுன்னா சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால். தாமிரத்தை அடிப்படையாக கொண்ட உயிர் எதிர்பொருள் வந்து யூஸ் பண்ணுறாங்க தடுக்கிறதுக்காக. சிட்ரஸ் கேன்கர் அதுக்கு வந்து சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. உருளைக்கிழங்குல பிளைட் நோய் வந்து பைத்தோரா இன்ஃபெஸ்டஸ் அப்படிங்கிற பூஞ்சையினால் ஏற்படுகிறது. அதுக்கு வந்து பூஞ்சை கொல்லி பயன்படுத்துகிறாங்க. பைட்டோபோத்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படிங்கிற பூஞ்சையினால் ஏற்படுது உருளைக்கிழங்குல பிளைட் நோய். ஆப்பிரிக்க தூக்க வியாதியை உருவாக்கும் புரோட்டோசோவா வந்து ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற புரோட்டோசோவால் ஏற்படுகிறது. ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்தும் புரோட்டோசோவா வந்து ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற புரோட்டோசோவால் ஏற்படுது. பரவுவது வந்து செட்சி அப்படிங்கிற கடிப்பதன் மூலம் தான் இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி வந்து பரவுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.